ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களை விஜய் சங்கர் விஜய் ஸ்பாட் சேனலுக்காக வரவேற்கிறேன். இன்றைக்கி ஜூன் 21 ஃபாதர்ஸ் டே. எல்லோரும் அவங்கவுங்க ஃபாதருக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்களா? நான் எங்கள் அப்பாவுக்கு சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அதனால் ஸ்டேட்டஸில் மட்டும்தான் வச்சுருந்தேன். அவரும் பிஸி, நானும் பிஸியாக இருக்கேன். என்ன பண்ணுறது, அப்படி தான் எங்கள் லைஃப் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி ஜூன் 21, டுமாரோ ஜூன் 22, அதாவது தளபதியோட பர்த்டே வருங்க. இப்போது தற்போதைய சிஎம், உங்கள் மக்களின் முதல்வர், எல்லாமே எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பிறந்த நாள்னால், ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, எனக்கும் சிஎம் சாருக்கும் கொஞ்சம் ஒத்து போகும் இந்த பர்த்டேயில். எனக்கு ஜனவரி 22, நம்ம சிஎம் சாருக்கு ஜூன் 22. என்ன ஒரு ஒத்துமை பார்த்தியா? அதே மாதிரி நான் பிறக்கும்போது தான் அவர் நாளைய தீர்ப்பு படம் வந்து நடித்து முடிச்சு அது ரிலீஸ் ஆகுது. இது எந்த அளவுக்கு ஒத்துமை இருக்குன்னு பார்த்திங்களா? இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் என்னவோ சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு விஜய் பிடிச்சதுனால எனக்கும் விஜய் பிடிச்சி விஜய் ஃபேனாக இருந்து, இப்போது அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு ஃபஸ்ட்டு வேண்டாம், எதுக்கு இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் நம்ம நினச்சதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக நின்று ஜெயிச்சு இந்த 1 மந்த்தை கிராஸ் பண்ணியிருக்காரு. அதே ஒரு பெரிய விஷயம். சரி, ஓகே, இந்த அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு இன்றைக்கி தந்தையர் தினம்ங்கிறனால எல்லாருக்குமே, யார் யாருக்கு அப்பா இருக்காங்களோ இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே தந்தையர் தினம் வாழ்த்துக்கள். இப்போது இந்த ஒரு வாரத்தில் என்னென்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இந்த ஒரு வாரமாக வீடியோ போட முடியல, ஏன்னா இப்போ பல சுச்சுவேஷன், வேறு வழி இல்லாதனால போட டைமும் கிடைக்கல, எதுவுமே இல்லைங்கிறதுனால போடாமல் விட்டுட்டேன். இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஒர்க்கு தானே எல்லாமே. ஒர்க்கை தாண்டி தான் இதெல்லாம் அவங்கள சந்திக்கிறது வைக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஒர்க்கு தானே நம்ம சோறு போகணும். என்ன பண்ணுறது, நம்மளை அப்படியே வளர்த்துட்டாங்க சின்ன வயசுலேருந்து. வேலை பார்க்காம சும்மா இருந்தாலே நம்மளுக்கு போர் அடிக்கும். என்ன பண்ணுறது, அப்படியே இருந்துட்டோம். அப்புறம் வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணாங்க. வேறு லெவல். 13.5 லட்சம் கோடி கடன் ஆக்கி வச்சுருக்காங்க, மனசாட்சி இல்லாமல். இல்லை, எனக்கு இந்த வெள்ளை அறிக்கை 13.5 லட்சம் கோடி ஆக்கி வச்சுருக்காங்க, அது கூட ஓகே. அப்படியே ஈக்குவல் பண்ணி இவர் அந்த கடனையே அடைச்சி முடிப்பார். இந்த 5 வருஷத்தில் விலைவாசி ஏற்றாமல் என்னென்ன மேட்ச் பண்ணி கொண்டு போக முடியுமோ கொண்டு போவார். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்பிக்கை வைங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இந்த எடப்பாடி சார் இருக்க வரைக்கும் வெறும் 5.5 லட்சம் கோடி மட்டும்தான் கடன் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இந்த தாயலிகம் மட்டும்தான் இத்தனை வருஷத்துல இவ்வளோ கடன் ஆக்கி வச்சுருக்காங்க. இவனுங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா என்னன்னே தெரில. 15 தலைமுறையாக வாங்குகிற கடனை வந்து ஒரே 5 வருஷத்தில் வாங்கி வச்சுருக்காங்கன்னா, இவனுங்களாம் என்ன செருப்பை கலத்திட்டு எதை முக்கி எதில் அடிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அந்தளவுக்கு வேதனையாகுது. இதில் ஊழல் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஊழல் காசை எடுத்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா கூட முக்கால்வாசி கடனை அடைஞ்சிருமேடா. அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு எதில் போய் படுத்து சாப்பிட்றீங்கன்னு எனக்கும் தெரியல. சரி, அந்த 13 லட்சம் கோடி கடன் இது வந்து எனக்கு ஒரு தோணுது. அது வந்து யார் மூவ் பண்ணால், அது குடியரசுத் தலைவர் தான் அதை மூவ் பண்ணணும். என்னென்னா, இப்போது ஒரு அரசியல்வாதி இருக்காங்க, அந்த 5 வருஷம் ஆள்றாங்க. அது யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த 5 வருஷம் ஆள்றாங்க, முடித்து அடுத்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்ககிட்ட கொடுக்கும்போது 13 இந்த மாதிரி அடைக்க வேண்டியதுக்கு தொகைக்கு மேலே எக்ஸ்ட்ரா கடனை வச்சு இது பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அவங்கள என்ன பண்ணலாம்?
அப்போது என்ன பண்ணணும்னா இந்த கடனை நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் குடியரசுத் தலைவரோ பிரதமர் கொண்டு வர முடியாது, குடியரசுத் தலைவர் நினச்சா கொண்டு வரலாம். அந்த ஒரு லா மட்டும் பாஸ் பண்ணி கோர்ட்டில் அதை சப்மிட் பண்ணிட்டாங்க, கோர்ட் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு ஒரு டிசிஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா எந்த பொய்யான போலியான அரசியல்வாதியும் அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே பயப்படுவானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வே மக்களை வந்து கூமுட்டையாக்கி அவ்வளோ காசை அடித்து சம்பாதிச்சு இவனுங்க என்ன அப்படி கட்ட போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல. இந்த மாதிரி பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது குடியரசுத் தலைவர் தான் லா பாஸ் பண்ணணும். அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் தான் கட்டணும், அது அந்த 13.5 லட்சம் கோடியை நீங்கள் கடனை நீங்கள் தான் கட்டணும்னு ஒரு சிஸ்டம் மட்டும் வந்துடுச்சு. இங்கே போலியான அரசியல்வாதி காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அரசியல் பாடுறவன் எல்லாவனும் பயப்படுவான். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் சட்டசபையில் நடந்தது அது உலகமே பார்த்துருக்கோம். என்ன இடையில லைவ் கட் ஆகிடுச்சு, கட்டாகாமல் கூட இருந்திருந்துருக்கலாம். லைவ் கட்டாதனால என்ன நடந்துச்சு ஏதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ரூமராக தான் வந்துச்சு. ராயபுரம் தாமு வந்து அடிக்கி போயிட்டார், வச்சுட்டார். அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அதாவது ஆள் பார்த்து நீங்கள் விளையாடணும், புரியுதா? இங்கே 108 எம்எல்ஏஸும் யங் ஜென்ரேஷன், சரி 107 எல்லாம் யங் பீப்புள்ஸ், யங் ஜென்ரேஷன் ஆளு. அடித்தா தாங்குவீங்களா நீங்கள்? கொஞ்சமாவது யோசிக்கணும். நீங்கள் அடித்தா விழுந்துருவீங்க. என்னத்தான் ரவுடியாக இருந்தாலும் எல்லாம் வயசு கல்டு கட்டிய உதயநிதியை தவிர நல்லா உதயநிதி, அப்புறம் பின்னாடி ஒரு டிஎம்கே ஒரு எம்எல்ஏ இருந்தார். இவங்க 2 பேரும் மட்டும்தான் 40-45க்கு உள்ளே இருக்கிற ஆளு. எல்லாருமே வயசான கல்டு கட்டு, செந்தில் பாலாஜி எல்லாம் சேர்த்து. அப்போது நீங்கள் ஆள் பார்த்து விளையாடலாம்ல. உங்களுக்கு வந்து காலையில் தான் மேகதாடு அணையை பற்றி பேசி தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணிங்க. மதியத்து மேலே எதுக்கு வம்புழுத்தீங்க? இல்லை உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அதே வேலையை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறீங்க. சரியா? மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அங்கே என்னென்ன கதை பேசுகிறீங்க முதற்கொண்டு. ஏடிஎம்கே எம்எல்ஏலாம் எதுக்கு வாரானுங்கன்னே தெரில. அது பொதுவாக ஏடிஎம்கே எம்எல்ஏன்னு எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு 4 பேர் எடப்பாடி சார் முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு, பின்னாடி நின்று பல்ல காட்டி டிவிக்கில் உள்ள எம்எல்ஏஸ் லேடி எம்எல்ஏவை கையை காட்டி ஏதோ பேசி சிரிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் லைவை பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பார்க்க தான் இருந்தாங்க. இல்லை உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னா வீட்டில் உட்காந்து பேத்தியை கூட விளையாட வேண்டியது தானே. வந்து நக்கல் மயிரை பண்ணுறது. சரி உங்கள் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர் பேசும்போதே இப்படி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பின்னாடி உட்காந்துன்னா, அவர் இல்லாத நேரம் என்னென்னா பண்ணுவீங்க? அவரை புளிய பறிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்ப்பீங்களோ எல்லாம் பார்க்க தானே செய்வீங்க. உங்களுக்கு அரசியல் தான் வரமாட்டேக்கி. சரி எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கீங்க, சட்டமன்றத்தில் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா மூடிட்டு அந்த வேலையாவது பார்க்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி பின்னாடி உட்காந்து கதை பேசுகிறதுக்கு நீங்கள் எதுக்கு இங்கே வரணும்? தியேட்டருக்கோ பார்க்குக்கோ வேறு எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே. சட்டமன்றம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எதிர்கட்சிக்காரங்க டிவிக்கு உங்களுக்கு, அவங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க. என்னென்ன இந்த ஒரு மாதத்தில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ அவங்களுக்கு வந்து நீங்களும் டிஎம்கேக்காரங்களும் சீனியர். உங்களால் முடிஞ்சால் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த மாதிரி இருக்காதீங்க, நீங்கள் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ஏன் பண்ணலாம் வைக்கலான்னு கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் வானமே அடைஞ்சால் முதலமைச்சர் பேச மாட்டாராங்கிறது சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டு ஏன்டா அடி வாங்குறீங்க? வந்தோம்மா மக்களுக்காக ஒரு 4 பாயிண்ட் பேசணுமா, உங்கள் தொகுதிக்காக ஒரு 4 பாயிண்ட் பேசணுமா, காவிரியை பற்றி பேசணுமா, மேகதாதுவை பற்றி பேசணுமா, முல்லை பெரியாரை பற்றி பேசணுமா அப்படின்ட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருங்க. அதான் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடியது. ஆளுநர் அவர் முதல் உரையிலேயே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போயிட்டார். இது உங்களுக்கு வயிறு நல்லாவே எரியும், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் சப்போர்ட் பண்ணார்? நீங்கள் அந்த தளபதி விஜயும் சரி, சிஎம் விஜயும் சரி, இந்த ஒரு மாதமும் அவங்க எம்எல்ஏஸும் நல்ல செயல்பாட்டோட
நல்ல ஒரு அந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு மக்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு குறை சொல்ல போகிறாரு? 3000 கோடி 3500 கோடி கொடுத்தாங்க தவணையாக சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரா இல்லையா? இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோடு என்றைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கீங்களா உங்களோட அரசியலை? கிடையாது. சும்மா எடுத்தோம் கவுத்தம் தான் உங்களோட செயல்பாடு பூரா இந்த லட்சணத்தில் தான் இருந்தது. அதனால தான் நீங்கள் இந்த லட்சணத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு மக்களுக்காக வாழவும் தெரியல, மக்களுக்காக என்னென்ன நல்லது பண்ணணுங்கிறது கூட தெரியல. நீங்களாம் அரசியலில் இருக்கிறது வேஸ்ட்டு. இதில் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து கூட்டணி வேறு வச்சு ஆட்சி அமைக்கலான்னு ஒரு கேவலமான ஒரு பிளான் பண்ணிங்க பார்த்தீங்களா? அதுலேயே மக்கள் உங்களை வெறுத்துட்டாங்க. அது ரூமராக கூட இருக்கட்டும், அதை ஓப்பனாக ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ ஒரு டிஎம்கே எம்எல்ஏ வெளியே சொல்லட்டுமே, சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கூட்டு களவாணிகள் தானே. கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு தானே இவ்வளோ நாள் மக்களை ஏமாற்றி நம்மளையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவனுங்களுக்கெல்லாம் நல்ல அரசியல் பண்ணுறது இப்போ ஏதோ வேப்பங்காயை எடுத்து பாயில் வைக்கிற மாதிரி இவனுங்களுக்கு நல்ல அரசியல் பண்ணுறதுக்கு அவனுக்கு வரல. 2 லட்சம் போட்டோம், 5 லட்சம் எடுக்கணும், அந்த மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கானுங்க. அவனுங்க நம்மளை வச்சு பிழைக்கணும் தான் வந்திருக்கானுங்க தவிர நம்மளை பிழைக்க வைக்கணுங்கிறதுக்காக வரல. இவனுங்க என்றைக்குமே இவனுங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும், அவனுங்களுக்கு அப்புறம் மகன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பானுங்க. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு? எனக்கு அப்புறம் என் பையன் வரமாட்டான் அப்படிங்கிறது. அப்புறம் எதுக்கு உங்கள் கட்சியில் ஒரு மெம்பர் கார்டு மாதிரி போட்டு அவருக்கு ஏன் கொடுத்துருக்கீங்க? அவரை ஏன் வேலை செய்ய வைக்கிறீங்க? ஏடிஎம்கேல ஒரு மெம்பராக இருக்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அவர் தானே அர்த்தம். அந்த வாரிசு அரசியலை எடுத்துகிட்டு வரீங்கன்னு தானே அர்த்தம். அந்த அம்மாவுக்கு அப்புறம் அதை நீங்கள் கண்டினியூ தானே பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு டிஎம்கேக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? ஏடிஎம்கே எதனால் உருவாக்கப்பட்டது? அவங்க டிஎம்கே பண்ணுற அந்த வாரிசு அரசியல் படைக்கணும், அவங்க செய்கிற திருட்டுத்தனத்தெல்லாம் வெளியே கொண்டு வரணும் தான். நீங்கள் அவங்க கூட்டணி போதே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எந்த மென்டாலிட்டியில் வேலை பார்க்க போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த 1 மாதத்துலேயும் இவ்வளோ கற்பழிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கவுண்டிங் சொல்கிறீங்க. உதயநிதி அவர்கள் ஒரு கவுண்டிங் சொல்கிறாங்க. அதாவது எடப்பாடி அவர்களை கேட்குறேன், எது உண்மை? அதான் எனக்கும் தெரியல. 123ங்கார் அவர், நீங்கள் 163. எது உண்மை? இல்லை நீங்கள் போய் சென்சஸ் கணக்கெடுத்தீங்களா? எத்தனை கற்பழிப்பு நடந்து எத்தனை செத்து போயிருக்காங்க? நீங்கள் ஒரு வேளை கருத்து கணிப்படுத்தி இது பண்ணிங்களான்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு உண்மையாகவும் மக்களுக்கு வேலைக்கே பிழைக்க தெரில, ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறது தெரில. நீங்கள் சிஎம் ஆளுங்கிறதுக்காக என்ன ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் நினச்சது நடக்கவே இல்லைல்ல. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. நீங்கள் 2 பேருமே கூட்டணி அமைச்சாலும் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அதான் எனக்கும் ஒரு டவுட்டு. இவரே 107 ஜெயிச்சுட்டு திண்டாடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா என்ன எவ்வளோ கவுண்டிங் வரும்? 105 கூட வராது. அப்புறம் எப்படி நீங்கள் சிஎம்மு? அதான் எனக்கும் தெரில. அதில் முக்கால்வாசி காங்கிரஸ் அப்போவே வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக்கு நேரத்துக்கு சொல்லிட்டாரு, இனிமேல் செத்தாலும் நாங்கள் டிஎம்கேக்கு போக மாட்டோன்ட்டாரு. இதுக்கு மேலே என்னையா வேணும்? என்ன தைரியத்தில் நீங்கள் சிஎம் ஆளான்னு ஒரு தப்பான மனக்கணக்கு போட்டிங்கன்னு தான் எனக்கும் தெரியல. சரி, எனிகோ நாளைக்கு தளபதியோட பிறந்த நாள். எப்பா நல்ல கிராண்டட் செலிப்ரேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த தொகுதியில் இங்கே உள்ள எம்எல்ஏ நல்ல கிராண்டடாக ஃபங்க்ஷன் வச்சு எல்லா தொகுதியும் எல்லோரும் பண்ணுறாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ பண்ணுறாரு. நல்லா சரியான கிராண்டடாக இருக்குது. நான் உள்ளே போகலான்னு நினச்சி போனேன், போலீஸ் அலோவ் பண்ணலை. ஐடி கார்டு வேணுன்ட்டாங்க. எனக்கு ஐடி கார்டு இருக்குது, ஆப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணலை. டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் போட்டிருந்தா கூட காட்டி போயிருந்தேன். ஆன் பண்ணி சரி காட்டிட்டு போகலான்னு ஆப்பில் போயிட்டு பண்ணேன். ஆனால் நெட்வொர்க் ஏரர்னு வந்துருச்சு. அதனால தான் நான் வந்துட்டேன். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு மேலே அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. சரி, அவங்க 5000 பேருக்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க.
நல்லபடியாக பண்ணட்டும். நான் கடைசியாக பார்க்கும்போது செண்டாமலம் அடித்து ட்ரம்ப் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பார்க்கத்தான் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. வெளியே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு வெளியே இருந்து பார்க்க இப்போ எனக்கு பிடிக்கல. சரி, எதாக இருந்தாலும் யூடியூப்பில் இதுலேயே அப்லோட் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே நிறையா ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டு அவர் விஜய் சார் பேச மாதிரியே போட்டு நின்று வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. சிலம்பம் சுற்றுறவங்க அதே மாதிரி நின்று வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போய் அதெல்லாம் என்ன ஒரு ஸ்டெப்பு தெரியுமா? என்ன ஒரு அதெல்லாம் அதுக்கு உறுதுணையாக அந்த டீச்சர் சார்லாம் உறுதுணை இருக்கணும். இதே டிஎம்கே பீரியட் இருந்தால் என்ன லட்சணத்தில் இருக்கணும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலு அவங்களாம் பாராட்டினாங்க விஜய் சாரை. ஏன்னா 25 லட்சம் ஒரு ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே கேட்கல. இப்போ இல்லை, இனிமேல் நீங்கள் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க. அதாவது ஒரு நல்லது தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட 25 லட்சம் வாங்கலாம் கூட ஒரு 5 லட்சம் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. வாங்கி அதை கவர்மெண்ட் ஸ்கூலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கலாம். என்னோடய தாட்டு அதில் அவங்க என்ன மைண்ட் செட்டில் அதை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. சரி, ஓகே, எதாக இருந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியதான். ஏன்னா அவங்களும் சும்மா பாடம் சொல்லி தரல. அவருடைய ஐடியா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னென்னா அவங்ககிட்ட இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி 25 லட்சம் இதெல்லாம் தரவேணா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கம்மியாவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் ஒரு நல்லது தான். ஆனால் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தான் எனக்கும் தெரியலை. நிறைய பேர் வெளியே இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸுன்னு வாங்குற இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணவும் செய்கிறாங்க. பண்ண தான் செய்வாங்க. எனக்கோ எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. நாளைக்கு தளபதி பர்த்டே நல்ல கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ணணும். இதே சண்டேயாக வந்துருக்கலாம் இந்த 22ஆம் தேதி. ஸோ நம்ம நேரத்துக்கு அது திங்கக்கிழமையாக போயிடுச்சு. வேலைக்கு போகணும், அவரும் வேலைக்கு போகணும், இந்த டிவிக்கு எம்எல்ஏஸ் எல்லாருமே வேலைக்கு போகணும். அதே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் அவங்களுக்கு. லீவு நாள் வந்திருந்தா கூட. அதனால தான் முக்கால்வாசி எம்எல்ஏஸ் அமைச்சர்ஸ் எல்லாருமே இன்றைக்கே ஃபங்க்ஷனை வச்சுட்டாங்க. நாளைக்கு வைக்காமல் இன்றைக்கே வச்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு நியூஸ் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா நேற்றா முந்தினத்து இப்போ விஜய் சார் ஃபோட்டோ, சிஎம் சார் ஃபோட்டோ கொண்டு போயிட்டு ஸ்கூலில் காமிச்சு இவர் யார் தெரியுமா என்னதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு மெம்பர் அவர் போயிட்டு இந்த மாதிரி அவர் பார்க்க நல்ல மனுஷன் தான். நல்ல ஒரு இதில் தான் போய் கேட்டிருக்காரு. ஆனால் நம்ம ஆளுகள் தான் சின்ன தப்பு இப்போ எதாவது கிடைக்காதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. திமுக எல்லாருமே போட்டு ரொம்ப ஓவராக இது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சரி கட்சி கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதவி விட்டு தூக்கிட்டாங்க. அவர் சரி அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே தூக்கிட்டாங்க. வாயை மூடிட்டு டிவியில் மெம்பராக இருந்தீங்கன்னா வாயை மூடிட்டு கட்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி போயிட்டே இருங்க, சரியா? நீங்கள் ஸ்கூலுக்கு வெளியே வச்சு பேசுகிறதுங்கிறது வேறு. ஸ்கூலுக்குள்ளே அது கிளாஸுக்குள்ளே போயிட்டு வேறு யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறது ஒரு அநாகரிகமான செயல். அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க படிக்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நீங்கள் விஜய் சாரை கொண்டு போய் ஃபோட்டோ இப்படி வச்சாலும் எல்லாத்துக்கும் தெரியாது விஜய் சாருங்கிறது. அவருக்கெல்லாம் அறிமுகம் தேவையே கிடையாது. அறிமுகம் செய்யவே முடியாத ஒரு நபர் தான் நம்ம தளபதி சிஎம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இப்போ பாருங்கள் உங்களோட அடிப்படை உறுப்பினர் பதவியே போயிடுச்சு. இதே மாதிரி தான் செங்கசூடையில் போயிட்டு டிவிகளை ஜெயிச்சிருங்கிற ஒரு தெனாவட்டை போயிட்டு ஒரு மெம்பர் போய் கேட்டிருக்காரு, காசு கேட்டிருக்காரு, தூக்கி அடித்தாங்களாம் அடிப்படை உறுப்பினர் பதவி இல்லாமல். எந்த அவதூறு கட்சிக்கு வராதபடி பார்த்துக்கங்க. கட்சிக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்தால் அவ்வளோதான், அவங்க பதவி காலி. அதனால் வாயை மூடிட்டு
கட்சியில் யார் யார் எப்படி இருக்காங்களோ அதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் மெம்பர், உங்கள் உறுப்பினரை நீங்கள் காப்பாற்றலாம். ஒரு உறுப்பினர் அடையாளத்தை. இல்லைனா இப்படி தான் தூக்கி போட்டு உங்களை போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த தப்பும் நடந்தாலும் கண்டு காணாத மாதிரி இருக்கிறதுக்கு இது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, சரியா? தமிழக வெற்றி கழகம். ஸ்டாண்டர்ட், சரியா, டிசிப்ளின் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா உங்கள் வண்டியை தமிழக வெற்றி கழகத்தில் ஓட்டலாம், இல்லை உருட்டக்கூட முடியாது, பார்த்துக்கோங்க. இதான் என்னோக்கு நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அதனால் நாளைக்கு தளபதி பிறந்தனால எல்லோரும் நல்லா கிராண்டாக கொண்டாடுங்க, என்ஜாயாக கொண்டாடுங்க. நம்ம சிஎம்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக கொண்டாடுங்க. அப்புறம் ஏதோ விஷவாயு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை நான் நியூஸை சரியாக பார்க்கல. பார்த்துட்டு அதை அடுத்த அப்டேட் பண்ணுறேன். ஓகேயா? ஓகே, நான் உங்கள் விஜய் சங்கர், விஜய் ஸ்பாட் சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கமெண்டு, லைக்கு, ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணால் தான் நான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் கிடைக்கும், அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு எனக்கு தோணும். அதனால் நீங்கள் இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம்னு ஷேர் பண்ணுங்கள். ஓகே? ஓகே, வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம், வெற்றி நம்மதே. ஓகே, இன்னொரு வீடியோ, இன்னொரு காணொளி பார்க்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் விஜய் சங்கர்.